ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முறையாவது உங்களோட லைஃப் டைமில் தலைவலி வந்திருக்குமா? பட் இந்த உலகத்தில் 5% மக்களுக்கு தலைவலியே வந்தது இல்லையாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த தலைவலி எப்படி இருக்குன்னு கூட தெரியாதான். இந்த 5%ல் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளில் பல பேர் நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் ஆட்ஸை பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அதே போல் தான் இங்கே ஒருத்தர் நிக்கல் ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஃபேராக இருக்கிறதுக்காக ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமை வாங்கி யூஸ் பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப நாள் ஆகியும் எந்த விதமான ரிசல்ட்டும் அவருக்கு கிடைக்கலையாம். ஸோ இவர் அந்த ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் கம்பெனி மேலேயே ஒரு கேஸ் போட்டிருக்காராம். ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் சொல்கிற மாதிரி 3 வாரம் ஆகியும் நான் வெள்ளை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. அதில் வின் பண்ணியும் இருக்காருங்களே. என்ன ஒரு ஆச்சரியன்னா, இந்த ஒரு கேஸில் அவர் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 15 lakhs நஷ்ட ஈடாக கொடுத்துருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆட்டோ ரொட்டேட் பட்டன் எனி டைமே ஆன்லேயே தான் இருக்கும். இப்படி இருக்கிறதால உங்களோட மொபைல் ஃபோனோட பேட்ரி சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமே உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது தேவைப்படும் போது ஆட்டோ ரொட்டேட் ஆன் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைமில் ஆஃப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களோட மொபைல் ஃபோனோட சார்ஜர் கம்மியாகாமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.